உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவுக்கு வழிவகுத்த நிகழ்வு எது? ஏ. டிஜிட்டல் புரட்சி, டிஜிட்டல் ரெவல்யூஷன். பி. பசுமை புரட்சி, கிரீன் ரெவல்யூஷன். சி. வேளாண் சீர்திருத்தம், அக்ரிகல்ச்சரல் ரிஃபார்ம். டி. தொழிற்புரட்சி, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். சரியான பதில் பி. பசுமை புரட்சி, கிரீன் ரெவல்யூஷன். 5. சரியான விடை டி. சோகஸ்மெலி 1960-களில் அறிமுகப்படுத்தப்பட்ட பசுமை புரட்சி, வீரிய ரக விதைகள் மற்றும் நவீன நீர்ப்பாசன முறைகள் மூலம் உணவு உற்பத்தியை பன்மடங்கு அதிகரித்தது. இதன் மூலம் இந்தியா உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்தது. துணி உற்பத்தியில் நேரடியாக பயன்படுத்தப்படும் வளங்கள் எவ்வகையானவை? ஏ. மூலப்பொருட்கள். பி. முடிக்கப்பட்ட பொருட்கள். சி. மூன்றாம் நிலை சேவைகள். டி. மூலதன பொருட்கள். சரியான பதில் ஏ. மூலப்பொருட்கள். துணி உற்பத்தியில் பருத்தி அல்லது நூல் போன்ற பொருட்கள் நேரடியாக பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள், ரா மெட்டீரியல்ஸ் ஆகும். இவை உற்பத்தி செயல்பாட்டின் போது உருமாற்றம் அடைந்து இறுதிப் பொருளாக மாறுகின்றன. பின்வருவனவற்றில் எது ஒரு உற்பத்தி காரணியாக கருதப்படுகிறது? ஏ. அரசாங்கம். பி. நிலம். சி. நுகர்வோர். டி. தொழில் முனைவு. சரியான பதில் பி. நிலம். 9. சரியான விடை பி. சோகஸ்மெலி. நிலம் என்பது இயற்கையின் கொடையாகும் மற்றும் இது உற்பத்தியின் ஒரு முதன்மை காரணியாக கருதப்படுகிறது. இதில் மண், நீர், காடுகள் மற்றும் கனிம வளங்கள் ஆகிய அனைத்தும் அடங்கும். வங்கி கணினி அமைப்புகளில் எந்த வகையான பணம் உள்ளது? ஏ. நெகிழி பணம், பிளாஸ்டிக் மணி. பி. சேமிப்பு சான்றிதழ். சி. மின்னணு பணம், எலக்ட்ரானிக் மணி. டி. பரிமாற்றச் சீட்டுகள். சரியான பதில் சி. மின்னணு பணம், எலக்ட்ரானிக் மணி. 8. மின்னணு பணம், எலக்ட்ரானிக் மணி என்பது வங்கியின் கணினி அமைப்புகளில் டிஜிட்டல் முறையில் சேமிக்கப்படும் பணத்தை குறிக்கும். இது காகித பணம் இன்றி மின்னணு பரிமாற்றங்கள் மூலம் பண பரிவர்த்தனை செய்ய உதவுகிறது. சரக்கு மற்றும் சேவை வரி இந்தியாவில் எப்போது அமலுக்கு வந்தது? ஏ. டிசம்பர் 1, 2017. பி. அக்டோபர் 1, 2017. சி. ஜனவரி 1, 2017. டி. ஜூலை 1, 2017. சரியான பதில் டி. ஜூலை 1, 2017. 2. சரியான விடை இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி ஜூலை 1, 2017 அன்று நள்ளிரவில் அதிகாரப்பூர்வமாக அமல்படுத்தப்பட்டது. இது ஒரு நாடு, ஒரு சந்தை, ஒரு வரி என்ற நோக்கத்துடன் கொண்டுவரப்பட்ட மிகப்பெரிய மறைமுக வரி சீர்திருத்தமாகும். இந்திய அரசால் தூய்மை இந்தியா வரி ஸ்வச் பாரத் செஸ் எப்போது தொடங்கப்பட்டது? ஏ. நவம்பர் 15, 2014. பி. அக்டோபர் 2, 2015. சி. நவம்பர் 15, 2015. டி. ஜனவரி 1, 2016. சரியான பதில் சி. நவம்பர் 15, 2015. 8. சரியான விடை சி. சோகஸ்மெலி. தூய்மை இந்தியா திட்டத்திற்காக நிதி திரட்ட நவம்பர் 15, 2015 முதல் அனைத்து வரி விதிக்கப்படக்கூடிய சேவைகள் மீதும் 0.5% கூடுதல் வரி செஸ் விதிக்கப்பட்டது. இது தூய்மை இந்தியா இயக்கத்தின் நோக்கங்களை நிறைவேற்ற அரசாங்கத்திற்கு உதவுகிறது. தமிழ்நாட்டில் கடைசியாக வசித்த இடத்தின்படி பெண் புலம்பெயர்ந்தோரின் சதவீதம் எவ்வளவு? ஏ. 23%, 23%. பி. 52%, 52%. சி. 70%, 70%. டி. 35%, 35%. சரியான பதில் பி. 52%, 52%. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் 52% பெண்கள் திருமணத்தின் காரணமாக இடம் பெயர்ந்துள்ளனர். இது தமிழ்நாட்டின் மொத்த பெண் புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கையில் பெரும்பகுதியாகும். ஒரு தொழில் முனைவோர் எந்த உற்பத்தி காரணிகளை ஒன்றிணைக்கிறார்? ஏ. பொருட்கள், சேவைகள் மற்றும் யோசனைகள். பி. தேவை, அளிப்பு மற்றும் விலை. சி. நிலம், உழைப்பு மற்றும் மூலதனம். டி. வளங்கள், மேலாண்மை மற்றும் சந்தைப்படுத்தல். சரியான பதில் சி. நிலம், உழைப்பு மற்றும் மூலதனம். ஒரு தொழில் முனைவோர் நிலம்,
உழைப்பு மற்றும் மூலதனம் ஆகிய 3 உற்பத்தி காரணிகளையும் ஒருங்கிணைத்து உற்பத்தியை தொடங்குகிறார். இவரே உற்பத்தியில் ஏற்படும் அபாயங்களை ஏற்றுக்கொண்டு லாபத்தை ஈட்டும் அமைப்பாளர் ஆவார். மனிதனின் பரிணாம வளர்ச்சிக்கு முன்பே இருந்த உற்பத்தி காரணி எது? ஏ. நிறுவனம். பி. மூலதனம். சி. உழைப்பு. டி. நிலம். சரியான பதில் டி. நிலம். நிலம் என்பது இயற்கையின் இலவச கொடை மற்றும் முதன்மையான உற்பத்தி காரணியாகும். மனிதன் தோன்றுவதற்கு முன்பே புவியியல் ரீதியாக நிலம், நீர், காற்று மற்றும் கனிம வளங்கள் போன்ற இயற்கை கூறுகள் இருந்தன. தமிழ்நாட்டில் சாகுபடி செய்யப்படும் நிலப்பரப்பில் எத்தனை சதவீதம் நெல் சாகுபடிக்கு பயன்படுத்தப்படுகிறது? ஏ. 30%. பி. 76%. சி. 12%. டி. 59%. சரியான பதில் ஏ. 30%. 6. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. தமிழ்நாட்டின் மொத்த சாகுபடி பரப்பில் சுமார் 30% நெல் பயிரிடப்படுகிறது. நெல் மாநிலத்தின் மிக முக்கியமான உணவுப் பயிராகவும் அதிக பரப்பளவில் பயிரிடப்படும் பயிராகவும் உள்ளது. கூட்டுத்துறை நிறுவனங்களை முதன்மை முக்கிய பங்குதாரர்களாக யார் கட்டுப்படுத்துகிறார்கள்? ஏ. வெளிநாட்டுக் கழகங்கள். பி. தனியார் முதலீட்டாளர்கள். சி. அரசாங்கம், தி கவர்மெண்ட். டி. ஊழியர் சங்கங்கள். சரியான பதில் சி. அரசாங்கம், தி கவர்மெண்ட். சரியான விடை சி. சோகஸ்மேலி. கூட்டுத்துறை நிறுவனங்களில் அரசாங்கமும் தனியார் முதலீட்டாளர்களும் இணைந்து செயல்பட்டாலும் அரசாங்கமே பெரும்பான்மையான பங்குகளைக் கொண்டு முதன்மை முடிவுகளை கட்டுப்படுத்துகிறது. பணவீக்கம் ஏற்படும்போது பணத்தின் மதிப்பு என்னவாகிறது? ஏ. அது குறைகிறது. பி. அது உயர்கிறது. சி. அது நிலை பெறுகிறது. டி. அது பொருத்தமற்றதாகிறது. சரியான பதில் ஏ. அது குறைகிறது. 10. பணவீக்கம் ஏற்படும் போது பொருட்களின் விலை உயர்வதால் ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தைக் கொண்டு வாங்கும் பொருட்களின் அளவு குறைகிறது. இது பணத்தின் வாங்கும் திறனை பாதித்து அதன் மதிப்பை குறைக்கிறது. தரம் குறைத்தல், டிகிரடேஷன் என்பதன் பொருள் என்ன? ஏ. அதே தரத்தில் இருப்பது. பி. தரத்தில் அதிகரிப்பது. சி. தரத்தில் மேம்படுவது. டி. குறைந்த தரத்திற்கு குறைத்தல். சரியான பதில் டி. குறைந்த தரத்திற்கு குறைத்தல். 3. சரியான விடை டி. சோகஸ்மேலி. தரம் குறைத்தல் என்பது ஒரு பொருளின் அல்லது சூழலின் தற்போதைய நிலையிலிருந்து அதன் தரம் தாழ்வதை குறிக்கிறது. சுற்றுச்சூழல் மற்றும் நில வளங்கள் பாதிக்கப்படும்போது இந்த சொல் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. 2015 முதல் 16 வரை ஆம் ஆண்டில் இந்தியாவில் எத்தனை சதவீத குழந்தைகள் எடை குறைவாக இருப்பதாக மதிப்பிடப்பட்டது? ஏ. சுமார் 25%. about 25%. பி. சுமார் 20%. about 20%. சி. சுமார் 30%. about 30%. டி. சுமார் 15%. about 15%. சரியான பதில் பி. சுமார் 20%. about 20%. தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பின்படி ஏஎன்எச்எஸ் 4-2015-16 இல் இந்தியாவில் சுமார் 20% குழந்தைகள் எடை குறைவாக இருந்தனர். இது ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்துகிறது. வங்கிகளில் பணத்தை சேமிக்க அனுமதிக்க ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் எல்லா விலையிலும் தவிர்க்கப்பட வேண்டியது என்ன? ஏ. பணத்தை பதுக்குதல். பி. பணவீக்கம். சி. பணவாட்டம். டி. அதிகப்படியான வரி விதிப்பு. சரியான பதில் ஏ. பணத்தை பதுக்குதல். 3. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. பணத்தை பதுக்குவது பொருளாதாரத்தில் பணச் சுழற்சியை தடுத்து வங்கிகளில் சேமிப்பை குறைக்கிறது. இது கருப்பு பண உருவாக்கத்திற்கும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி முடக்கத்திற்கும் வழிவகுக்கும். தமிழ்நாட்டின் கிராமப்புற பகுதிகளை அருகிலுள்ள நகரங்கள் மற்றும் மாநகரங்களுடன் எந்த வகையான சாலைகள் இணைக்கின்றன? ஏ. மாநில நெடுஞ்சாலைகள், ஸ்டேட் ஹைவேஸ். பி. சிறிய சாலைகள், மைனர் ரோட்ஸ். சி. முக்கிய விரைவு சாலைகள், மேஜர் எக்ஸ்பிரஸ்வேஸ். டி. தேசிய நெடுஞ்சாலைகள், நேஷனல் ஹைவேஸ். சரியான பதில் பி. சிறிய சாலைகள், மைனர் ரோட்ஸ். 9. தமிழ்நாட்டின் கிராமப்புறச் சாலைகள் அல்லது சிறிய சாலைகள் குக்கிராமங்களை அருகிலுள்ள நகரங்கள் மற்றும் சந்தைகளுடன் இணைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன.
இவை கிராமப்புற மக்களின் போக்குவரத்து மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படையாக உள்ளன. தனியார் துறையின் முக்கிய செயல்பாடு என்ன? ஏ. அரசாங்க செலவினங்களை கட்டுப்படுத்துதல். பி. புதுமை மற்றும் நவீனமயமாக்கலை உருவாக்குதல். சி. சமூக நலத்திட்டங்களை வழங்குதல். டி. பொது உள்கட்டமைப்பை நிர்வகித்தல். சரியான பதில் பி. புதுமை மற்றும் நவீனமயமாக்கலை உருவாக்குதல். சரியான விடை பி. சோகஸ்மேலி சந்தையில் போட்டியை சமாளிக்கவும் லாபத்தை அதிகரிக்கவும் தனியார் துறை புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் நவீனமயமாக்கலில் அதிக கவனம் செலுத்துகிறது. இது மேம்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் திறமையான உற்பத்தி முறைகள் மூலம் பொருளாதாரத்தை நவீனப்படுத்துகிறது. அதிக வரி வசூலால் அரசாங்கத்திற்கு என்ன நன்மை? ஏ. குறைந்த அரசாங்க செலவு. பி. குறைவான நலத்திட்டங்கள். சி. அதிக நலத்திட்டங்கள். டி. அதிகரித்த தேசிய கடன். சரியான பதில் சி. அதிக நலத்திட்டங்கள். 10. அரசாங்கத்திற்கு அதிக வரி வருவாய் கிடைக்கும்போது கல்வி, சுகாதாரம் மற்றும் உள்கட்டமைப்பு போன்ற பொது நலத்திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும். இது நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?